தொடங்க எல்லா நாவோ கர்த்தர் தேவன் என்று அறிக்கையிட நீர் உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்கு பாத்திரரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், எங்களுடைய தேவனாய் இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் துதிக்கும் பாத்திரரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மரித்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ரீபாலாமா தீராபாலாமா, ஓராபாலாமா தீராபாலாமா, சந்தரி பாலாமா தீராபாலாமா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே நம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே பொறுப்பேடும், வழி நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்து நாமத்தை உயர்த்த பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆமாண்டவரே, எங்கள் மத்தியில் ராஜரிகம் பண்ணுங்கப்பா. 7 குத்து விளக்கு மத்தியில் உலாவன்னு நீர் எங்கள் மத்தியில் உலாவுங்க அன்றைய ஆலயம் முழுமையும் தேவ மகிமையினால் நிரப்புங்க. வருகிற ஜனங்கள் தேவ மகிமை, தேவ பிரசன்னத்தை காண உதவி செய்யும் என்று நாம் எல்லாரும் கர்த்தராகிய தேவனை நோக்கி ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆமென் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் லைனாக உக்காந்துட்டா ஒருவேளை சேரு உக்கார முடியாது, முட்டியில் நிற்க முடியாதுங்க. பின்னால் தயவு செய்து நீங்கள் சேரில் முடியாதவங்களுக்கு இடம் கொடுங்க. ஆகையால் ஆனால் கொஞ்சம் லைனாக நேர்த்தியாக நீங்கள் உணங்கால நின்னா ஒரு ஒழுங்கு நல்லா பார்ப்பதுக்கு ஒரு கிரமமாக இருக்கும். ஆகியால் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் தம்முடைய ஆவினாலே அபிஷேகிக்கும்படியா, நிரப்பும்படியா, கிருபை ஆவிய, விண்ணப்பத்தின் ஆவிய தேவன் கட்டளிடும்படியா, நமக்கு ஜெபிக்க தேவன் கற்றுக் கொடுக்கும்படியாக, ஆவியானவரை துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, ஆவியானவருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் சபையை விட்டு, குடும்பத்தை விட்டு, தனிப்பட்ட வாழ்க்கை விட்டு, ஊழியத்தை விட்டு, தேவ ஜனங்களை விட்டு, தேவரீர் எங்களை விட்டு நீர் அப்புறப்படுத்தும் என்று அப்பா நாள் இந்த நாளில் ஏசையா நாவை தொட்ட அக்கினி எங்களை தொட்டு சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும் என்று நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி. கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றி ஐயா, நன்றி ராஜா. சர்வ வல்லமை உள்ளவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமை உள்ளவரே, நன்றியோடு, நன்றியோடு, நன்றியோடு. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, நாங்களும்
ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி சர்வ வல்லவரே, நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே, நன்றி அன்பின் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சேனைகளின் கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து வந்த மக்களை ஆசீர்வதிக்க வரதர பெற்ற எல்லா மக்களை ஆண்டவரே நீங்கள் கூட்டி சேரும் என்று சொல்லி என் ஜனங்களை ஆராதிக்க போக விடண்ட வார்த்தையின்படி தடைகளெல்லாம் கத்தர் நீக்கி மாற்றி தேவன் தம்முடைய ஜனங்களை குடும்பமாக ஜெபிக்க கொண்டு வரும்படியாக தடைகளெல்லாம் தேவன் மாற்றி நீக்கி கத்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya, ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சேனைகளின் கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. ஆமென் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து தேவ சமூகத்திலே தேவனை மகிமைப்படுத்தி ஜெபிப்போமா? ஆமென் ஆண்டவரே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் புதிய புதிய ஆத்துமாவை கொண்டு வர அற்புத அடையாளங்களை தேவன் செய்ய அன்று வேதனையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, வியாதியோடு, பிரச்சனையோடு, பலவீனத்தோடு, தேவைகளோடு எதிர்பார்ப்போடு வருகிற எல்லா ஜனங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர். அவருடைய சிறையிருப்பை மாற்றும் என்று கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவருடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி. ஆமென் ஆண்டவரே, இந்த நாளில் தேவரீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி தேவா, நன்றி ஆண்டவரே, நன்றி சர்வ வல்லவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். ஆமென் ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி தேவா, நன்றி. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. பரிசுத்த தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கொஞ்சம் எனக்கால் போயிடுமா? దానికి వచ్చేలే చాలా మంది. హల్లెలూయా. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரையா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களோட பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும்போது நான் தேசத்தின் மேலே சேமத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ஆம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் இந்த முதல் நாள் ஆண்டவரே, முழங்கால் ஜெபத்துக்கு நாங்களும் தடையா இடர்லா காணப்படாதபடிக்கு எங்களுடைய குறைகளை குற்றங்கள் எல்லாம் தேவன் மன்னித்து எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இரத்தத்தினால் கழுவுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் யாவரும் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya, ஹalleluya. ஆமென் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. பரிசுத்த தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. ஹalleluya. ரிபாலமா தீராபாலமா. எல்லாரும் வாய்களை திறந்து துதிச்சு ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஆண்டவங்களை கொடுத்த அபிஷேகத்தின்படி ஆண்டவரே மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சேனைகளின் கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமை உள்ளவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ரிபாலாமா ஓராபாலாமா தீராபாலாமா சந்த ரிபா தீராபாலாமா ஓரியாந்த ரிகா ரபா தீராபாலாமா. ஆமென் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தரை நோக்கி
இருமனது எடுத்து விடுங்க ஆண்டவரே. ஒரு மன ஆவி எங்களுக்கு தாங்க, கிறிஸ்துவின் மனதையும் சிந்தை எங்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்க என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனை நோக்கி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நன்றி அப்பா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவரே, இந்த நாளில் கர்த்தா கிறிஸ்துவின் மனதையும் சிந்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை சமானே உம்மை துதிக்கிறோம். ரி பாலாமா தீரா பாலாமா ஷபா ரபாலாமா ஓரா பாலாமா தீரா பாலாமா சந்தரி பாதீரா பாலாமா. ஆமென் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இந்த மாலையில் நம்முடைய பாதத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த நாளில் ரத்தத்தோடு மாம்சத்தோடு போராட்டம் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் வல்லமைகளோடும் வான மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் சேனையோடு என்று சொன்ன தேவ ஆகியால் தேவனுக்கு சமீபமாக வாங்க, சாத்தானை எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடுவான் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவனுக்கு கீழ்ப்படிங்க, சாத்தானை எதிர்த்து நில்லுங்க, 7 வழியா ஓடுவான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஊழியம் உம்முடையது, ஆலயம் உம்முடையது, ஆத்மா உம்முடையது, ரத்தம் சிந்தினவர் நீர், என் ஆலயத்தை நான் கட்டுவேன் என்று சொன்னவர், பாதாளத்தின் வல்லமைகள் சபையை மேற்கொள்ளாது என்று சொன்ன தேவ சபைக்கு விரோதமாக ஊழியத்துக்கு விரோதமாக ஆண்டவரே தேவ பிரசன்னத்துக்கு விரோதமாக தடையா எழும்புகிற எல்லா வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி நாம் ஸ்தோத்தரித்து கர்த்தரை நோக்கி கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே இந்த முதல் 30 நாட்கள் நடக்கிற இந்த முழங்கால் ஜெபத்தை தேவன் ஆசீர்வதிங்க. இயற்கை அன்று சீதோசனை எங்களுக்கு அனுகூலமாக மாற்றி தாங்க. இந்த 30 நாட்களும் கூட்டம் முடியறதுக்கு முன்னால் வேணும்னா நமக்கு ஒரு வரலாம் 5 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் கூட்டம் முடிந்த பின்பு 10 மணிக்கு மேலே எவ்வளவுனா மழை வரட்டும். ஆனால் கூட்டத்துக்கு எந்த விதமான இயற்கையின் தடை இல்லாதபடி எலியாவின் தேவன் நம்முடைய தேவன், அவர் பாடுள்ள மனுஷனுடைய ஜபத்தை கேட்கிறவர். ஆகியால் ஆண்டவரே எங்கள் தேவன் ஜபத்தை கேட்கிறவர். இந்த 30 நாள் முழங்கால் ஜபத்துக்கு இயற்கை தடையாக காணப்படாதபடிக்கு இயற்கையை ஆண்டவர் நம்முடைய மகிமைக்காக அன்னைக்கு யோசுவா ஜபித்த உடனே சூரியன் சந்திரன் ஆயிலோன் பள்ளத்தாக்கில் நின்றது போல எலியா ஜபித்த உடனே 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யாமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல அன்றே இன்றைக்கு நாங்கள் சபையாக ஜபிக்கிறோம். இந்த ஜபத்துக்கு இயற்கை தடையா இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிருபையான வேளையில் அன்பான தேவச்சனமே, இந்த முழங்கால் ஜபத்தில் நம்முடைய ஜபம் கர்த்தர் கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் முதலாவது செய்ய வேண்டியதெல்லாம் முதல் வேலை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, வசனம் சொல்லுது, நீ யாரை மன்னிக்கலையோ அவனை மன்னிக்கணும். நீ மன்னிக்காம எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும் இருதயத்தில் கசப்பு, பகை, வெறுப்பு, என்னங்க பலவிதமான மன்னிக்காத சுபாவம் எல்லாம் இருந்தால் அன்பான தேவச்சனமே நம்முடைய ஜெபம் இந்த கூரைக்கு மேலே போகாது. ஆகையாலே நம்முடைய ஜெபத்துக்கு உடனே கர்த்தர் பதில் தரணும் அப்படின்னா நம்ம மன்னிக்காதவங்களை மன்னிக்கணும். யாரிடத்துல ஒப்புரவு ஆகலையோ அவங்ககிட்ட ஒப்புரவு ஆகணும். ஆகையால் ஒருவேளை நீங்கள் யாரையும் மன்னிக்காது இருந்தால், யாரிடத்துலையும் அது போய் ஒப்புரவு ஆகாது இருந்தால், ஒன்று கூட்டம் முடிஞ்ச உடனே தயவுசெய்து போய் மன்னிப்புகள். ஏன்னா இன்றைக்கி நம்முடைய ஜீவன் நம்மளை விட்டு போயிட்டா, நம்ம மன்னிக்காமல் போயிட்டோன்னா கண்டிப்பாக பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாதுங்க, போக முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, நீ எவனுடைய பாவங்களை மன்னிக்கிறியோ அவனுடைய பாவங்கள் அவனுக்காக
மன்னிக்கப்படும். யோவான் 20:19-21 சொல்லுது. அப்போ மன்னிப்பு ரொம்ப முக்கியம். நம்ம விசுவாசிங்க பிரியமான தேவ ஜன்ம கிறிஸ்துவ வாழ்க்கை பிரியமில்லை, நம்ம விருப்பத்தின்படி அல்ல, வேத வசனத்தின்படி வாழணும். ஆகியால் ஆண்டவரே, இந்த முழங்கால் ஜெபத்தில் இந்த முதல் நாளில் நாங்கள் மன்னிக்காதிருந்தா மன்னிக்கவும், ஒப்புரவு ஆகாதிருந்தா ஒப்புரவாகவும், நாங்கள் இந்த ஜெபத்துக்கு தடையா இடலாம் காணப்படாதபடிக்கு எங்களை சுத்திகரியும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே மன்னிக்காது இருக்கிற என்ன ஒரு விசை கூட மன்னியும். ஏன்னா ஏசாமிகிட்ட நம்ம சுலபமாக மன்னிங்கன்னு கேட்டுறோம், ஆனால் நம்ம யாரையும் மன்னிக்க மாட்டேன்றோம். ஆகியால் ஆண்டவரே என்னை மன்னிக்க தேவரீர் உதவி செய்யும். நான் எவ்வளோ தப்பு செஞ்சுருக்கிறேன், எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறேன், எவ்வளோ அக்கிரமம் செஞ்சுருக்கிறேன், எவ்வளோ துரோகம் செஞ்சுருக்கிறேன் ஆண்டுருக்கு. ஆனால் என் பாவத்துக்கு ஏற்றபடி என்னை தண்டிக்காமல் அவர் என்னை மன்னித்தது போல, நம்மை மன்னித்தது போல நாம் ஒவ்வொருத்தரும் பிறரை மன்னிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களை ரத்தத்தினால கழுவுங்கப்பா என்று சொல்லி தயவு செய்து நாம் எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அன்பின் ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, சேனைகளின் கர்த்தாவே, இந்த ராத்திரியில் தேவரீர் கர்த்தா உம்மை போல நாங்கள் மன்னிக்கிறவர்களாக ஆண்டவரே எங்களை மாற்றும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்கத்தக்கதாக ஆண்டவரே, ஒப்புரவு ஆகத்தக்க ஆண்டவரே, எங்களோட குறைகள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, எங்களோட குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க, எங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிங்க, எங்களோட மீறுதல் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. எங்களை ஒரு விசை கூட ரத்தத்தினால கழுவுங்கப்பா, சுத்திகரிங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் யாரையாவது மன்னிக்காதிருந்தால் நாங்கள் மன்னிக்கிறவர்களாக எங்களை மாற்றும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஏவப்பட்ட ஒருவர் சுருக்கமாக 2-3 வார்த்தை சொல்லி ஒப்புருவாக்கப்பட்டதான என ஊழியமே ஒப்புருவாக்கப்பட்ட ஊழியம். குற்றம் சுமத்துகிற ஊழியம் நம்முடையது அல்ல, அது பிசாசனுடைய ஊழியம். ஒப்புருவாக்கப்படுறதுதான் கிறிஸ்துவின் ஊழியம். ஆகியால் ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று சொல்லி ஏவப்பட்ட ஒருவர் சுருக்கமாக நமக்காக, சபைக்காக, குடும்பத்துக்காக, ஜனங்களுக்காக நம்மை ஒப்பு கொடுத்து யாராவது ஒருவர் சுருக்கமாக ஜெபிப்போமா? Thank you Lord. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டபடினால ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. என் பாவங்கள் என்னேசு மன்னித்து விட்டார், தன் மகனா என்னேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என்னேசு மன்னித்து விட்டான், தன் மகனா என்னேசு ஏற்றுக்கொண்டான். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தம் ஆக்கிவிட்டேன். இனி நான் பாவி அல்ல. சேர்ந்து பாடுவோம் எல்லாரும், கரங்களை தட்டி. பரிசுத்தம் ஆக்கிவிட்டேன்,
நேசரின் பின் செல்லுவே, நேசரின் பின் செல்லுவே, நான் திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என் பாவங்கள் என்னேசு மன்னித்து விட்டார், தன் மகனா என்னேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என்னேசு மன்னித்து விட்டார், தன் மகனா என்னேசு ஏற்றுக்கொண்டார். ஆழ்கடலில் எரிந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். சேர்ந்து பாடுவோமா? ஆழ்கடலில் எரிந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். நினைவு கூற மாட்டார், ஆமென், நினைவு கூற மாட்டார். என் நேசரை துதிக்கின்றே, என் நேசரை துதிக்கின்றே. என் பாவங்கள் என்னேசு மன்னித்து விட்டார், தன் மகனா என்னேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என்னேசு மன்னித்து விட்டார், தன் மகளா என்னேசு ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், மறுபடியும் பிறந்து விட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், மறுபடியும் பிறந்து விட்டேன். பழையன கழிந்தனே, பழையவை ஒளிந்தனே, நான் புதிய படைப்பானே, நான் புதிய படைப்பானே. என் பாவங்கள் என்னேசு மன்னித்து விட்டார், தன் மகனா என்னேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என்னேசு மன்னித்து விட்டார், தன் மகனா என்னேசு ஏற்றுக்கொண்டார். கரங்களை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இரண்டாவதாக தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரியமான தேவ ஜனமே, பாவத்தை மூடுருவ வாழ்வடைய மாட்டான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, தன் பாவத்தை மூடுருவன் வாழ்வடைய மாட்டான், தன் பாவத்தை ஒத்துக்கொண்டு விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான்னு சொல்லி. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா? பாவத்தை மூடுருவன் வாழ்வடைய மாட்டான். பாருங்க, 2 விதமான பாவங்கள் இருக்கிறது. ஒன்று அறியாமையின் காலத்திலே செய்யப்படுகிறது, இன்னொன்று அறிந்த பின்பு செய்கிறது. இன்றைக்கி ரொம்ப பேர் தெரிஞ்சே குடிக்கிறான், சத்தியம் தெரியும் குடிக்கக்கூடாதுன்னு குடிக்கிறான். கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு தெரியும், கெட்ட வார்த்தை பேசுகிறான். திருடக்கூடாதுன்னு தெரியும், திருடுறான். வேசித்தனம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், பண்ணுறான். அந்நிய தெய்வங்களை சேவிக்கூடாது தெரியும், பண்ணுறான். இதெல்லாம் என்ன சொல்லுங்க? தெரிந்து செய்கிற பாவங்கள். ஆகையால் அன்பான தேவச்சனமே, விசுவாசிகளாக இருக்கிற நாம் ஆண்டோட கரத்தில் பாவத்தை மூடுனேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனுஷனுக்கு காயப்பட்டுடுச்சுன்னு சொன்னீங்கன்னா அவன் மேலே பேண்டேஜ் கட்டிட்டு வரலாம். ஆனால் உள்ள பிரியமான தேவஜனமே, அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகிடும் தெரியுங்களா? சீவு உள்ள கோத்துரும்.
உள்ள சீவு கோக்க அது என்ன ஆகும்னு சொன்னால் உள்ளே இருக்கிற சதையெல்லாம் அழுவி போய், பிரியமான தேவ ஜனமே, கடைசியில் எலும்பு தான் இருக்கும், சதை இருக்காது. அதே போல தான் பாவத்தை நம்ம எவ்வளோ மூடுறோமோ அவ்வளவும் நமக்கும் தேவனுக்கும் நடுவில் என்ன உண்டாகுதுங்க? பிளவு உண்டாய் விடுகிறது. நமக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது இல்லை. ஆகையால் இந்த ராத்திரியில் ஆண்டுடைய கரத்தில் ஆண்டவரே என்ன பாருங்க, நம்ம ஜபம் எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஜபம் கேட்கப்படாது. 2 பேர் தேவாலயத்துக்கு வராங்க. அதில் பிரியமான தேவ ஜனமே, லூக்கா 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒருத்தன் ஆயக்காரன், இன்னொருத்தன் பரிசையன். பரிசையன் என்ன தெரியுமா சொல்கிறான்? நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், 10ல் 1 பங்கு தசமபாகம் கொடுக்குறேன், நான் கர்த்தருடைய கட்டளையெல்லாம் கை கொண்டு நடக்கிறேன். ஆனால் அந்த ஆயக்காரனை போல இல்லை அப்படின்றான். ஆனால் இவன் உள்ளேருந்து ஜபம் பண்ணுறான். ஆனால் வெளியே இருக்கிற ஆயக்காரன் என்ன திரும்ப சொல்கிறான்? ஆண்டவரே, ஆலயத்துக்கு வர்றது கூட எனக்கு தகுதி கிடையாது, தலையை மேலெடுத்து பார்க்கறது கூட யோகதை கிடையாது, நான் பாவிலும் பிரதானமான பாவி ஆண்டவரேன்னு ஒருத்தன் என்ன சொல்கிறான்? பாவத்தை ஒத்துக்கொண்டு வெளியே இருக்கிறவன் ஜபம் பண்ணுறான். உள்ளே இருக்கிறவன் என்ன ஜபம் பண்ணுறான்? என்ன மாதிரி நல்லவன் யாருமே, இவன் தான் கேப் மாறி, இவன் தான் முல்லை மாறி, இவன் தான் அயோக்கியன், இவன் தான் எல்லாம் அக்கிரமம் செய்தது. ஆனால் இவர் ஜபம் என்ன பண்ணுறார் சொல்லுங்க? அவனை போல நான் இல்லை. இன்னைக்கு அன்பான தேவச்சனமே, நம்முடைய பாவங்களை நம்ம எவ்வளோ மூடுறோமோ அவ்வளவும் நமக்கு வாழ்வடைய மாட்டேன், நீ நல்லா இருக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. இந்த முதல் நாள் உபவாச வேளையில் ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசி எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். நீதிமொழிகள் 28:13 எல்லாருக்கும் ஒரே சட்டம். பாவத்தை மூடினா நீ நல்லா இருக்க மாட்ட, பாவத்தை ஒத்துக்கொண்டா உனக்கு இரக்கம் கிடைக்கும். நல்லா இல்லாமல் போகிறது பெஸ்ட்டா, ஒப்புருவாய் இரக்கத்தை பெறுறது பெஸ்ட்டா? சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனுக்கு முன்னால் நம்ம எல்லாரும் ஆண்டவரே, எங்களோட எல்லா பாவங்களை, நம்ம யாரும் நீதிமானோ, யாரோ நல்லவங்களோ, யாரோ பரிசுத்தவான்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மளை நீதிமான் ஆக்கும், அவருடைய ரத்தம் தான் நம்மை பரிசுத்தமாக்கும். ஆகியால் ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, எங்களுடைய எல்லா குறைகளெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி, பாவத்தை மூடாதபடி நீ தெரிஞ்சு செஞ்சியோ, இன்னைக்கு தெரியாமல் செஞ்சுட்டேன் யாராவது சொல்ல முடியுமா? சிகரெட்டு பேக்கெட் மேலேயே போட்டிருக்கிறான், குடித்தா கேன்சர் வந்துடுதுன்னு சொல்லி. எங்கே போட்டிருக்கிறான்? எனக்கு தெரியாது, குடிச்சிட்டே நீ சொல்ல முடியுமா? உனக்கு கண்டிப்பாக கேன்சர் வரும். ஏன்னா அதில் என்ன போட்டிருக்குதுங்க? குடித்தா கேன்சர் வருதுன்னு போட்டிருக்குது. விற்கிறவனுக்கு தெரியும் குடித்தா கேன்சர் வருதுன்னு, குடிக்கிறவனுக்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். குடிக்காரனுக்கு தெரியாதா உள்ள இருக்கிற லங்ஸ், லிவர் எல்லாம் பர்ன் ஆகிடுதுன்னு, எல்லாம் டேமேஜ் ஆகும் தெரியாதா? 1 கொரிந்தியர் 6:9 சொல்லுது, குடிக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் எங்கே போக முடியாதான்? பரலோக ராஜ்யத்துக்கு குடிக்காரங்க போக முடியாதான்? அப்போ தெரிஞ்சு நீ குடிச்சா நீ நான் தெரியாத குடிச்சிட்டேங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? தெரிஞ்சுதான் செய்கிறேங்க. ஆனால் ஒன்று என்ன தெரியுங்களா? தேவன் நமக்கு அன்பாக இருக்கிறாரு, இரக்கமாக இருக்கிறாரு, நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. எதுக்காகனா, இன்றைக்கி திருந்துவான் நாளைக்கு திருந்துவான், இன்றைக்கி சீர்படுவான் நாளைக்கு சீர்படுவான்னு சொல்லி கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா, பிதாவுக்கிட்ட ரத்தத்தை காட்டி, நம்ம பழைய ஏற்பாட்டில் இருந்த கிறிஸ்துவங்களாக இருந்திருந்தோன்னா, அன்னைக்கு இருந்த விசுவாசிகளை போல இருந்திருந்தா நம்ம எப்போவோ செத்து கல்லறைக்கு போயிட்டுருப்போம். நம்ம கல்லறை மேலெல்லாம் என்ன வந்துட்டுருக்கோங்க? புல் முளைச்சிட்ருக்கோம். ஏன் இதை சொல்கிறேன்னா, எகிப்துலேருந்து 40 லட்சம் பேர் வந்தாங்க. எவ்வளோ பேர் கானான் தேசத்துக்கு போனாங்க? 2 பேர் தான். மோசே கூட போகலைங்க. ஆசாரியானா இருக்கிற ஆரோன் கூட போகலைங்க. அவங்க அக்காவாக இருக்கிற மீரியாம் தீர்க்கதரிசி போகலைங்க. ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாம் ஒரு தப்பு பண்ணாங்க. மோசே தேவன் சொன்னதை கேட்காம அடிச்சிட்டாரு. ஆரோன் என்ன பண்ணிட்டாருங்க? விக்கிரக ஆராதனையை அறிமுகப்படுத்திட்டாரு. மீரியாம் என்ன பண்ண தெரியுமா? தேவன் உங்கள்கிட்ட தான் பேசுவாரா, என்கிட்ட பேச மாட்டா, பெருமை பாராட்டினா வெண்குஷ்டம் வந்து போச்சு. அவங்களே எங்கே போகலைங்க? தீர்க்கதரிசி ஆசாரிய என்னங்க, இவங்க எல்லாம் வாக்குத்தத்தமான தேசத்துக்கு போகல. அந்த நாட்களில் நம்ம இருந்துதான் கண்டிப்பாக நம்ம யாரும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஆனால் ஒருத்தருடைய புண்ணியம்
இன்னைக்கு ஒருத்தர் பரலோகத்தில் ரத்தத்தை வச்சுக்கின்னு பிதாவினிடத்தில், அப்பா என் ஜனங்கள் என்ன பண்ணாதீரு, தண்டியாதீருன்னு சொல்லி எபிரியர் 7:25 சொல்லுது. அவர் நமக்காக இரவும் பகலும் அவர் வலதுபுறத்தில் நின்று நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். அவருடைய ரத்தம் தாங்க உன்னை என்னைய காப்பாற்றுது. ஆகையால் இந்த நாள் ஆண்டவரே, நாங்கள் பாவத்தை மூடாதபடிக்கு, பாவத்தை மூடுறவன் வாழ்வடைய மாட்டான், பாவத்தை ஒத்துக்கொள்றவன் இரக்கத்தை பெறுவான்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இந்த செப்டம்பர் முதல் நாளில் இது வரைக்கும் செஞ்சுட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன், ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. சிம்சோன் தப்பு செஞ்சுட்டாங்க, விழுந்துட்டாங்க, பார்வை எழுந்துட்டாங்க. ஆனால் ஒரு ஜபம் பண்ணுறான். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28லேருந்து 31 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே, ஒரு வாய்ப்பு தாங்க ஆண்டவரே. என் 2 கண்ணு பிடுங்கிட்டாங்க, ஆனால் என் ஒத்த கண்ணுக்கு நான் சரி கட்டும்படியாக எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு ஜபம் பண்ணார். கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். 3000 பிலிஸ்தரில் அவன் கொன்னுட்டான். அவனுக்கு இறங்கின ஆண்டவர் இந்த ராத்திரியில் கண்டிப்பாக பெத்தேல் லோபேல் சபைக்கு இறங்கும்படியாக, ஊழியக்காரனுக்கு இறங்கும்படியாக, ஊழியக்காரன் குடும்பத்துக்கு இறங்கும்படியாக, விசுவாசிகளுக்கு இறங்கும்படியாக, தேவ ஜனங்களுக்கு இறங்கும்படியாக, எங்களுடைய எல்லா குறைகளும் மன்னி ஆண்டவரே, எங்களுடைய எல்லா குற்றங்களும் மன்னி ஆண்டவரே. நாங்கள் தெரிஞ்சு பல பாவங்களை செஞ்சது உண்டு ஆண்டவரே, எங்களை ஒரு விசை கூட மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாம் மன்னியுங்க, குற்றங்கள் எல்லாம் மன்னியுங்க, பாவங்கள் எல்லாம் மன்னியுங்க ஆண்டவரே, மீறுதல் எல்லாம் மன்னியுங்க ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 ஐயா. ஹல்லேலூயா. ரேபாலாமா தீராபாலாமா. ஆண்டவரே, ரத்தத்தினால கழுவுங்கப்பா, சுத்திகரிங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும்படியாக நீங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய குறைகளை மன்னியும், குற்றங்களை மன்னியும், பாவங்களை மன்னியும், அக்கிரமங்களை மன்னியும், மீறுதலை மன்னியும், நாங்கள் தெரிஞ்சு செய்த எல்லா தவறுகளை மன்னியும் ஆண்டவரே. என்ன ரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை கழுவுங்க ஆண்டவரே, மனு பிள்ளைகளை கழுவுங்க ஆண்டவரே, என்னுடைய சபையை கழுவுங்க ஆண்டவரே, என்னுடைய வாலிப தம்பி தங்கச்சிகளை கழுவுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட தேவ சமூகத்தில், ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் தெரிஞ்சு தப்பு செய்தோம், ஆனால் நாங்கள் இனி செய்ய மாட்டோம், எங்களை மன்னியும் என்று சொல்லி, ஒரு விஷயம் கூட எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாரும் என்று சொல்லி, நாங்கள் இழந்த அபிஷேகம், இழந்த தரிசனம், இழந்த ஊழியம், இழந்த ஸ்தானம், இழந்த வரங்கள், இழந்த தரிசனம் எல்லாவற்றையும் நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி ஏவப்பட்ட ஒருவர் சுருக்கமாக ஜெபிப்போமா? சொன்ன குறிப்புக்காக ஜெபிக்கணும். Thank you, Jesus.
ஆமென். தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அவர் அப்படியே செய்தபடினால நன்றி செலுத்தி கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஆமென் ஆண்டவரே, ஆமென் 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 ஆண்டவரே. 96 பாபு. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயம் காயம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே தாகம் தாகம் என்றே எனக்கா ஏங்கி நின்றே ரத்தத்தா உதிக்கும் தாய் உள்ளமே தூய திருரத்தமே உதிக்கும் தாய் உள்ளமே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அந்த கிருபையான வேளையில் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ஏசாயா 59 அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுது, உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாத போவது காரணம் உங்கள் அக்கிரமங்களே உங்கள் மீறுதலே என்று சொல்லி தெய்வ வசனம் சொல்லுது. அவருடைய கை குறுகி போகவும் இல்லை, அவருடைய செவி மந்தமாயும் போகவில்லை. ஆனால் ஜெபம் கேட்கப்படாததுக்கு காரணம் உங்களுடைய பாவங்கள் என்று சொல்லி. ஆகையால் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் சபையாய் செய்த எல்லா தவறுகளை நீர் மன்னியும் என்று சொல்லி ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டோடைய கரத்தில் ரோமர் 12:1-2 படி எங்களை ஜீவ பலியாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஸ்தோத்தரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரியில் ஆண்டவரே என் ஜெபம் கேட்கப்படாதபடி, எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாதபடி, எங்களுடைய பாவங்களும் எங்கள் அக்கிரமங்கள் தடையா இல்லாதபடிக்கு எங்களை ஒரு விசை கூட கழுவும் என்று சொல்லி ஏவப்பட்ட ஒருவர் சுருக்கமாக ஜெபிப்போமா? Thank you, Jesus. Thank you, Lord. Shabara balama. Thank you, Jesus.
ஆமென். தேவன் ஜபங்களை கேட்டு அப்படியே செய்தபடினால் கரங்களை தட்டி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஐயா. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆள் கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆள் கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வே. உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆள் கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆள் கொண்ட என் தெய்வமே. வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும்? ஆமென். வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும்? அன்பே ரெண்டு கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? ஆருயிரே, ஆள் கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆள் கொண்ட என் தெய்வமே. தாயே போல் தேற்றி நீ, தந்தை போல் ஆணைத்தே. தாயே போல் தேற்றி நீ, தந்தை போல் ஆணைத்தே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆள் கொண்ட என் தெய்வம். ஆமென் ஆமென். அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆள் கொண்ட என் தெய்வமே. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆள் கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆள் கொண்ட என் தெய்வமே. இந்த கிருபையான வேளையிலே யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8-11 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னார், உங்கள் நடுவிலிருந்து சாபமான எல்லாம் அகற்றுங்க, அப்போ நான் உங்களோடு வருவேன், நீங்கள் தேசத்தை சொந்தமாக்கி கொள்வீங்கன்னு சொல்லி. ஆண்டவரே, இன்னைக்கு இருக்கிற எல்லா பில்லி சூனியம், எல்லா விதமான மந்திரம், எல்லா பாகாலுடைய வழிபாடுகள், மூட நம்பிக்கைங்க, தேவன் அன்று கர்த்தாவே தேவரீர் வசனத்தை கை கொள்ளாமல் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்த எல்லா அன்று கர்த்தாவே தவறுகளெல்லாம் எங்களை மன்னியும் என்று சொல்லி தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த நாளில் இஸ்ரவேல் குடும்பத்தார் யோசுவாவும் குடும்பமாக பங்கு வகை வகையாய் வந்து தேவனுக்கு முன்பாக தங்களை ஒப்பு கொடுத்தது போல நாங்கள் முழு சபையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை எல்லாரையும் உடைய ரத்தத்தினால கழுவிங்க, சுத்திகரிங்கப்பா என்று சொல்லி நாங்கள் ஒரு ஆகானாய் காணப்படாதபடிக்கு இந்த 30 நாள் ஜபத்துக்கு, பலருடைய ஆசீர்வாதத்துக்கு, பலருடைய ரட்சிப்புக்கு, பலருடைய சுகத்துக்கு, பலருடைய விடுதலைக்கு, எழுப்புதலுக்கு, தேவ பிரசன்னத்துக்கு
போகிறதுக்கு நாங்கள் தடையா இல்லாதபடிக்கு எங்களை எல்லாரையும் கழுவுங்கப்பா என்று சொல்லி நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த மாலை வேளையில் எங்களை ஒரு விசை கூட கழுவுங்கப்பா, எங்களை சுத்திகரிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த ராத்திரியில் உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆமென் ஆண்டவரே. நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அவர் அப்படியே செய்தபடினால நான் ஒரு ஆகானா ஆசீர்வாதத்துக்கு இடர்லா தடையா காணப்படாதபடி இந்த 30 நாட்களும் எங்களை சுத்திகரியும் என்று சொல்லி ஏவப்பட்ட ஒருவர் சுருக்கமாக நாம் ஜெபிப்போமா? Thank you, Jesus. Thank you, Jesus. Shabarabalama. Sikamandar ibalamanda. Thank you, Jesus. சுருக்கமா ஜெபிக்கணும். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கடைசியா ஒரு வசனத்தை நாம் சொல்லி ஜெபித்து முடிக்க போகிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 8:11. ಯೇಸು ಆಕೆಗೆ ನಾನು ನಿನಗೆ ಶಿಕ್ಷೆ ವಿಧಿಸುವುದಿಲ್ಲ, ಹೋಗು, ಇನ್ನು ಮೇಲೆ. ಆಮೆನ್. அல்லேலூயா. வாசிமா. அதுக்கு அவள், இல்லை ஆண்டவரே. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கணைக்குள்ள தீர்ப்பதில்லை, நீ போய் இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. இதுதான் இந்த முதல் நாளில் உனக்கு தேவன் கொடுக்கிற செய்தி. உன் பாவத்தை ஒத்துக்கொண்ட பின்பு உன்னை பாவியாய் நாமத்துக்கு மகிமையாக அனுப்ப இந்த கிருபையான காலவெளியில உங்களை மீண்டும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஆண்டவரே இந்த நாளில் எங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னித்ததுக்காக நன்றி, எங்களை தண்டிக்காமல் எங்களை மன்னித்ததுக்காக நன்றி என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து யோவான் 8:11 படி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி சேனைகளின் ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தாவே என்னோடு எங்களோடு ஆண்டவரே இந்த நாளில் முதல் நாளில் கர்த்தாவே எங்கள் ஜபங்களை கேட்டு ஆண்டவரே எங்களோட அக்கிரமங்களை பாவங்களை எங்களோட மீறுதல்களை ஆண்டவரே எங்களுக்கு உணர்த்தி காட்டு நாங்கள் எதையெல்லாம் விடணுமோ அதையெல்லாம் விட்டு மனம் திரும்பி சீர்பட ஆண்டவரே குணப்பட ஆண்டவரே எங்களோடு நீங்கள் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கொண்டு தேவரீர் எச்சரித்து எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தினதுக்காக நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே,
என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. சேர்ந்து பாடுவோமா? கரை ஆராதித்து பரிசுத்த ஆவியானவர் நமதில் அசைவாடுகிறபடினால, மேகமாய் அக்கினியாய் இறங்கி வந்திருக்கிறபடினால அவரை நாம் ஆராதிப்போமா? கரங்களை உயர்த்தி ரிபாலாமா தீரா பாலாமா ஓரபா சந்தரியாலா பதீரா பாலாமா ஓரியாந்தரே கரபாபா மகரபாலாமா தீரா பாலாமா ரிபா சந்தரியாலா பதீரா பாலாமா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, எபினேசர் நீர்தானையா. இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா. இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர. எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீர. எப்படி நான் நன்றி சொல்வேன்? சென்று ஆராதிப்போமா? ரிபாமா ஓரபா ஷபாரா பாலாமா தீரா பாலாமா. Glory God, we worship you, Lord. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. ஆமென். தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. சோடு போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து கேட்டு நீரே. Glory. சோடு போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து கேட்டு நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. பலவீன நேரங்களில் பலவீன நேரங்களில் பல தந்தீரையா. ஆராதிக்கும் போது சுகமாக்குற வல்லமை தலம்புகளால சுகமாக்குகிறவ, வார்த்தை அனுப்பி சுகமாக்குறவ, உன் பலவீனத்தில் தெய்வீக பலத்தை தந்து இப்பொழுது சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளை அக்கினி இறங்கி சுட்டரிக்கும்படியாக ஒரு கையளவு மேகம், ஒரு மகிமை நம் மத்தியில இறங்கி ஒரு பாலாமா ஷபாலா பாலாமா ஒரு அந்தரே காரா பாபா 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 ஒரு அந்தரே காரா பாலாமா ரேபா சீரா பாலாமா கோடேஸ்வரனக்கா காட்சியா பெற்றோல்லா எப்பொழுது எப்பொழுது காட்சிலோ காட்சிலோ ரேபா சந்தரா பாபா 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 ஒரு பாலாமா சைகாரா பாபா. Thank you Lord, worship you Lord. நாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து
இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. ஒரு விஷயம் கூட கரங்களை உயர்த்து இந்த 19ஆம் மாதத்தில் தேவன் அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் நம்மை நடத்தினபடினால் கடந்த 8 மாதங்கள் நடத்தினவர் இந்த 9ஆம் மாதத்திலே நடத்தி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறபடினால் தேங்க்யூ லார்ட். ரேபா ஷபா ரபாலாமா ஓ ரபாலாமா வீரா பாலாமா சேகா மாந்து. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி ஐயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால அவர் பெருக நாம் சிறுக, அவர் உயர்த்தப்பட நாம் தாழ்த்தப்பட 2 கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? Give all the glory, எல்லா மகிமையும் எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த பிதாவே, என் நாமத்தில் 2 பேர் ஓரமண்ணப்பட்டு எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொன்னவர், என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னவர், நாங்கள் ஒரு சிறு மந்தையா சிறு கூட்டமா சபையா நாங்களுடைய பாதத்தில் வந்து என்னுடைய குறைகளை எங்களுடைய குற்றங்கள் எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் ஒத்துக்கொண்டு இந்த முதல் நாள் நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. அன்று இனி பாவம் செய்யாதே போ, நானும் உன்னை தண்டிக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த முதல் நாள் ஆண்டவர் எங்களோடு நீங்க பேசுனதுக்காக நன்றி. எங்களுடைய எல்லா தவறுகளை மன்னித்ததுக்காக ஸ்தோத்திரம். அன்று வந்த எல்லா பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்பட்டு அன்று தேவனுடைய அதிசயமான கரத்தை, அவருடைய தொடுதலை, அவருடைய மகிமையை, அவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொருத்தரும் உணர அன்று வந்த ஒருத்தரும் ஆண்டவரை இந்த இடத்தை விட்டு வந்தவனமா செல்லாதபடிக்கு ஆசீர்வாதத்தோட விடுதலையோடு தெய்வீக சுகத்தோடு சமாதானத்தோடு அன்று வந்தது நல்லது என்று கடந்து செல்ல தேவன் உதவி செய்ததுக்காக நன்றி. பேரு பேரா பங்கு பங்காமுடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதியும். இயற்கை எங்களுக்கு அனுகூலமாய் மாற்றினதுக்காக நன்றி. உடைய பிள்ளைகள் சுகபத்திரமா அவருடைய வீடுகள் சேரும் மற்றும் அவருடைய பிரசன்னம் பாதுகாப்பு அவளோடு இருந்து வழி நடத்தும்படியா எங்கள் ஆண்டவரும் இரட்சகரா இருக்கிற இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பை நினைக்கும் சமாதானமும் சந்தோஷமும் தேவ சமூகத்தில் கூடி ஜெபித்த பரிசுத்தவான்கள் யாவரோடும் இயேசுவின் வருகை மட்டும் சதா காலங்களும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த கிருபையான காலவெளியில் உங்களை மீண்டும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு 30 நாட்களும் முழங்கால் ஜெபம் இருக்கும். இது ஒரு நாள் மாத்திரமல்ல, இது ஒவ்வொரு ஆண்டும் இந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் மாதத்தில் நான் 30 நாட்களும் தேவ சமூகத்தில் அன்பான தேவ ஜனமே எஸ்ரா ஜெபித்தது போல தனக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய பொருட்களுக்காக, தன்னுடைய பிரயாணத்துக்காக ஜெபித்தது போல நாமும் நம்முடைய சபைக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக, ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, சுகத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, திருமணங்களுக்காக, பிள்ளை இல்லாத மக்களுக்காக, அது மட்டுமல்ல எதிர்காலங்களுக்காக நாம் அநேக குறிப்புகளுக்காக இந்த 30 நாட்கள் என்ன செய்ய போகிறோன்னா முழங்காலில் நின்று ஜபிக்க போகிறோம். இந்த ஜபத்தில் அன்பான தேவ ஜனமே, இது நமக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய பட்டணத்துக்காக, மாநிலத்துக்காக, தேசத்துக்காக, எழுப்புதலுக்காக நாம் ஜபிக்க போகிறோம். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, எலியா முழங்காலிட்டு ஜபித்தார். கர்த்தர் ஒரு பெரிய பிரியமான தேவ ஜனமே மழையை வருஷிக்க செய்யறதுக்கு அவர் கையளவு மேகத்தை எழுப்பினார். அது பெருமழையே வரைய செய்தது. அதே போலதான் இந்த நாட்கள், இந்த 30 நாட்களும் ஜபிக்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இந்த 30 நாட்களும் நீங்க ஒவ்வொரு ஆண்டு யாரெல்லாம் வந்து ஜபத்தில் பங்கு பெறாங்களோ அவங்கள வந்து கேட்டு பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க எல்லாருக்கும் தேவன் அற்புதங்களை, அதிசயங்களை, ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். ஆகையாலே நாங்கள் வருகிற நாட்களில் இந்த 30 நாட்களும்
தேவன் செய்ய போகிற அற்புதமான அதிசயமான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சாட்சிகளை இந்த ஒளிநாடா முகாந்திரமா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல அன்பால, உங்களுடைய ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யலாங்க, நேரடியாக சொல்லலாம், இல்லாவிட்டு தொலைபேசியின் வழியாக எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், இல்லாவிட்டு கமெண்ட் வழியாக கூட நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை நாங்கள் ஏறெடுப்போம். அது மாத்திரமல்ல, நீங்கள் எந்த சபைக்கும் போகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த 30 நாட்களை வந்து ஜபத்தில் பங்கு பெறுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் வேறு தேவாலயத்துக்கு போகக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆலயத்தில் நடக்கிற மற்ற கூட்ட நாள் இல்லாமல் உங்களுக்கு விடுமுறை நாள் உண்டாகும் போது இந்த 30 நாட்கள்லையும் நீங்கள் எங்களோடு வந்து ஜபத்தில் பங்கு பெறுங்க. இந்த ஜபம் முடிந்த உடனே உங்களுடைய ஆலயங்களுக்கு நீங்கள் போய் நீங்கள் ஆவியில் பலனடையுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருங்க. இதில் விசேஷமாக அன்பான தேவஜன், நம்முடைய பட்டண தேசத்துக்காக மாத்திரமல்ல, இந்த வருஷத்தின் கடைசியில் அடுத்த ஆண்டில் நம்முடைய தேசத்தில் மாநிலத்தில் 9 மாநிலங்களிலும் நம்முடைய இந்தியா தேசம் முழுமையும் தேர்தல் இருக்கிறது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தேவன். ஆகையால் நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதோடு கூட விசேஷமாக மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அங்கே 550 சபைகள் இன்னைக்கு தகர்க்கப்பட்டு பிரியமான நூற்றுக்கணக்கான மக்கள் கற்பழிக்கப்பட்டு அன்பான தேவச்சனம் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு தன் ஜீவனை இழந்து 80,000க்கும் மேற்பட்ட மக்கள் பிரியமான வீடு வாசலை இழந்து இன்னைக்கு தெருக்களில் இருக்கிறார்கள். ஆகையால் எரேமியா சொன்னது போல தலை தண்ணீரும் என் கண்ணீராய் ஓடினா நலமாக இருக்கும், என் ஜனங்கள் அழிந்து போகிறாங்க என்று சொன்னால் அந்த அழிந்து போகிற ஜனங்களுக்காக நாம் என்ன செய்ய போகிறோன்னா ஜெபிக்க போகிறோம். ஏன்னா தேவன் வந்து யாரை தேடிட்டு இருக்கிறாருன்னா எசேக்கியேல் 22:30 வாசிச்சு பாருங்க. தேசம் அழியாதபடி திறப்புல நிற்கிற ஒருவனை தேடிட்டு இருக்கிறாரு. அந்த ஒருவன் நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், நாமா இருக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய பட்டணத்துக்காக தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். வந்து பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல அன்பான தேவ ஜனமே, இன்னும் நீங்க அதிகமா தொடர்பு கொள்ளணும். உங்களோட தொலைபேசியின் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லாவிட்டால் நீங்கள் கமெண்ட் வழியாக உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரியப்படுத்தலாம். இல்லாவிட்டால் SMS வழியாக பிரியமானவர்களே எங்களோடு நீங்கள் ஐக்கியம் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் அநேக வாரம் மொழியும் நடக்கிற 7 ஆராதனைகள், பல கூட்டங்கள், எல்லா செய்திகளை நீங்கள் கேட்டு ஆவியில பலனடையலாம். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். For further details and prayer support, contact Crown of Life Ministries, India, Bangalore, Karnataka 56046. Our phone number 0802343120. Email us at crownoflifeindia1@gmail.com. Our website www.crownoflifeministriesindia.org.